உன் லெவலுக்கு ஏற்றதா உன்னுடைய கம்பேட்டபிலிட்டி, உன்னுடைய பிசிக்கல், உன்னுடைய உடல் ரீதியாக, படிப்பு ரீதியாக, சமுதாய ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உன்னுடைய அழகு ரீதியாக எல்லாம் இப்படி பாருங்க, ஏற்றதா பாருங்க. ஆனா எப்படி பார்க்க கூடாதுன்னா இப்படி பார்க்க கூடாது. அது இப்ப அப்படி இருக்கு. இப்ப ஓகே, இங்க ஒரு மனுஷன் பாருங்க, இவன் யார் அப்படின்னா சாதாரண ஒரு குடிப்பிரஜை. சவுல் ராஜ்ய பாரத்தினுடைய சாதாரண ஒரு குடிப்பிரஜை. ஈசாய் அவனுடைய வீட்டுல உள்ள பிள்ளைங்க ஒரு 8 பிள்ளைங்கள 8வது பிள்ளை கடைக்குட்டி. என்ன படிப்பு அப்படின்னா படிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க அப்பா மூத்த பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சு எல்லாத்தையும் மிலிட்டரியில எல்லாம் ரேங்க் ஆபீசர்ஸ் தான் எல்லாம் அது மிலிட்டரியில போய் எல்லாம் ஜாயின் ஆயிடுச்சு. எல்லாம் அது போய் தொத்திக்கிட்டு நல்ல கவர்மெண்ட் போஸ்ட்ல எல்லாம் மிலிட்டரி அப்படி இப்படின்லாம் போய் உட்காந்துட்டாங்க. திஸ் டேவிட் கடைக்குட்டி வீட்டுல உள்ளதான ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு அவங்க அப்பா போட்டார். அதை சின்சியரா செய்தான். தேவன் மேல் பிரியம் உள்ள மனுஷன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காட்லி மேன், நல்ல அவனுடைய மைண்ட் என்ன ஆகல அப்படின்னா, அவன் என்னங்கிறத உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இவன் என்ன பண்ணா அப்படின்னா, சவுலின் குமாரத்தியாகிய மீகால் ஏன் தாவீதின் மேல நேசித்தாள் அப்படின்னா, நாம் இங்க வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலையும் 16ஆம் அதிகாரத்திலையும் அது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னென்ன அடிப்படையில் அவள் பார்த்தார். 42ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, நம்பர் 1 இளைஞன், நம்பர் 2 சௌந்தரியமான ரூபன், நம்பர் 3 சிவந்த மேனி. இளைஞன், சௌந்தரியமான ரூபன், நம்பர் 3 சிவந்த மேனி. 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்தில் இன்னொரு 4 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 16வது அதிகாரம் 18வது வசனம், அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன். அவன் கிட்டார் போட்டோம் அல்லது கீபோர்டு போடட்டும், அவன் சுரமண்டலம் கிண்ணறம் வாசிப்பதில் அவன் தேறினவன். 4, 5 பராக்கிரமசாலி, 6 யுத்த வீரன், 7 காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். அதை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஏப்பா, இத மாதிரி ஒரு பையன் இருந்தான்னா, ஒரு இளைஞன் இருந்தான்னா, எந்த பொண்ணுதான் என்ன செய்ய மாட்டா, விரும்ப மாட்டா? நிச்சயம் விரும்புவா. நல்ல பராக்கிரமசாலி, சௌந்தரியம் உள்ளவன், மியூசிக் வாசிச்சான்னா பிசாசு கூட ஓடி போயிடும். அவன் கிண்ணரை எடுத்து வாசிச்சான்னா, அவன் கீபோர்டு போட்டான்னா, அவன் சுரமண்டலம் எடுத்து வாசிச்சான்னா பிசாசு கூட ஓடி போயிடும். எப்பா, என்ன டேலண்ட்! ஆவியை இறக்குறது என்ன, ஆவியை துரத்துறது என்ன? என்ன டேலண்டான ஃபெலோ! யுத்த வீரன், சிவந்த மேனி, ரூபன். இந்த காரியங்களை வைத்து யார் நேசித்தாள் அப்படின்னா, மீகால் நேசித்தாள். என்ன அடிப்படைய வச்சு பார்த்திருக்கணும் அப்படின்னா, தாவீதிட்ட இவ பார்த்திராத இன்னொரு அம்சம் ஒண்ணு இருந்திருக்கு. அதை பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தாவீதின் இடத்துல இவன் இந்த 7 கேட்டகரியில பார்த்தாலே ஒழிய, ஏன்னா அவளுடைய மனது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து இருந்துச்சு. இந்த உலகத்துக்கு அடுத்ததான மைண்ட்ல இருந்ததுனால இதைதான் பார்த்தாலே தவிர, அவள்கிட்ட என்ன இல்ல அப்படின்னா, ஓ, அவன் தேவனுடைய நாமத்துக்கு வைராக்கியம் கொண்டவன், இஸ்ரவேலினுடைய
இஸ்ரவேலின் கர்த்தரை நிந்தித்த கோலியாத்த வீழ்த்தினவன் தேவனுடைய நாமத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவன், அல்லது தேவனுடைய பெட்டியை காட்டிலையும் மேட்லையும் பனியிலையும் வெயிலையும் கிடந்ததான அந்த பெட்டியை தேவனுடைய நகரத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுல முனைப்பா இருந்து அந்த தேவனுடைய பெட்டியை உள்ளார கொண்டு வருகிறான். இவ தம் புருஷனே ஐயோ 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 தேவடா 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 தேவடா, யார பார்த்து அப்படின்னா புருஷனை பார்த்து ஐயோ ஐயோ இப்படியா? அப்ப பூஜ்யம், உள்ளார ஒண்ணுமே கிடையாது. ஞான சூன்யம் பக்கம் ஒண்ணுமே இல்லை, டியூப்லைட். ஸ்பிரிச்சுவல் வெயிட் ஏதாவது இருந்துச்சா? ஸ்பிரிச்சுவலா ஏதாவது பார்த்தாளான்னு கேட்டா ஒரு ஸ்பிரிச்சுவலும் பார்க்கல. அவ பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா எல்லாம் எக்ஸ்டர்னல், எல்லாம் எக்ஸ்டர்னல். எல்லாம் இருக்கணும், நல்ல ரூபன் சௌந்தர்யம், நல்ல சில எல்லாம் அப்படி இது போடுவாங்க பாருங்க, அந்த இதை இந்த அது பேர் என்ன, அது அடிக்கிறதுக்கு பேர் என்னது, ட்ரம்ஸா? அப்படி அடிச்சாங்க. சில பேர் அடிச்சு அப்படி சுட்டோம், அப்படி அடிச்சு அப்படி சுட்டாங்க. லைக் என்ன சுருட்டு, இவன் அப்படி சுருட்டினதுக்காகவே உன்னை கல்யாணம் பண்ணடா. என்ன அடி ட்ரம் அடிக்கிறான், என்ன பாட்டு பாடுறான், என்ன மைக்க பிடிக்கிறான், என்ன பேய் கூட ஓடுது, பிசாசு ஓடுது. தேவன் பேர்ல தாகமா இருக்கான், தேவன் பேர்ல உள்ள ஒரு தேவனுடைய நாமத்தின் மேல் மகிமைக்கா இருக்க, பார்க்க தெரியல, சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அது ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, கொஞ்சம் திமிரு தண்டம் கொஞ்சம் கூட, புருஷனை அற்பமா எண்ணுகிறவள், அவமதிக்கிறவள், அதெல்லாம் பின்னாலதான் தெரியுது, அதெல்லாம் பின்னாலதான் தெரியுது. சரி, இது அவளுடைய பார்ட். நம்ம தாவீதுனுடைய பார்ட்டை பார்ப்போமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். பைபிள் அங்கேயே எழுதி வச்சிருச்சு பாருங்க. தாவீதுக்கு எல்லாம் கரெக்ட், தேவ பக்தி, தேவதாசன், தேவனுக்கு பிரியமானவன் தான். ஆனா இங்க வாசிக்கிறோம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனத்தில் அவன் ராஜாவினுடைய ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், பெரிய இடத்து சம்பந்தம், பெரிய இடத்து சம்பந்தம். இந்த ஞான சூன்யத்தை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் யார் சொல்லுங்க அப்போ? சன்னின்லா. இஸ்ரவேல் சமஸ்தானத்தினுடைய ராஜாவுக்கு நான் மருமகன். நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதுக்கு பிரியமா இருந்தது. அவனுக்கு வேற செய்தி சொல்லிட்டாங்க, வேற எப்பா அவ உன்னை நேசிக்கிறா. சவுலும் என்ன செய்யறான், தன் மகளை கொடுக்கறதுக்கு விருப்பமா இருக்கான்னா அவன் ஒரு சதித்திட்டம் போட்டு வச்சிருக்கான், அது இவருக்கு தெரியல பாவம். ஏக்கம் பாருங்க, 23ஆம் வசனத்துல ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம் அப்படின்னா, அப்பொழுது தாவீது 23, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா? நான் எளியவன், நான் அற்பன். இதெல்லாம் என்ன, இது நல்ல எளியவன் நல்ல அற்பன்கிற ஸ்பிரிட் எல்லாம் கிடையாது. நான் எளியவன், நான் நீசன், நான் அற்பன் அப்படி இல்ல. இது என்ன அர்த்தம்னா ஏக்கம். ஐயோயோ ஐயோயோ ஐயோயோ, இது கிட்டுமா கிட்டாதா, வாய்க்குமா வாய்க்காதா, எப்படி என்னால முடியும்? பெரிய இடத்து சம்பந்தம், என்னால நினைச்சு பார்ப்பாங்களா? தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு எப்படியாவது. அப்ப இப்ப பைபிளை விட்டுரும். எதுக்குண்டா கல்யாணம், எதுக்கும் கல்யாணம் அப்படின்னா, அழகுக்கும்
அந்தஸ்துக்கும். ஒன்னு பியூட்டி, இன்னொன்னு மணி. இன்னைக்கு கல்யாணங்கள் உலகத்தை விட்டுருங்க, உலகத்துல விட்டுருங்க. கிறிஸ்தவ திருமணங்களே இன்னைக்கு எந்த அடிப்படையில் இன்னைக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா, எதுக்கு மேட்ச் அப்படின்னா, பணத்துக்கும் பியூட்டிக்கும், மணிக்கும் பியூட்டிக்கும் தான் கல்யாணம் இன்னைக்கு. நீண்ட வருஷங்களுக்கு முன்பாக நம்மளுடைய திருச்சபையில் உள்ள ஒரு ஒரு பையனுக்காக நம்ம சர்ச்சுக்குள்ளரே, நம்ம சிஎஃப்சி சர்ச்சஸ்குள்ளாகவே ஒரு பெண்ணை பார்க்கணும்னு அவங்களுக்கு விருப்பம். பையனுக்கும் தாய் தகப்பனுக்கு எல்லாம் விருப்பம், சிஎஃப்சிலே பொண்ணு எடுக்கணும்ட்டு. சரியா அமையல, வருஷங்கள் ஓடிட்டே இருந்தது. அப்ப நான் அவங்களுடைய பெற்றோர்கிட்ட சொன்னேன், பிரதர், உங்களுக்கு சுயாதீனம் கொடுக்குறோம், நம்ம சிஎஃப்சி தான்ட்டு இல்ல, வெளியிலையும் ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் வெளியில இருக்காங்க, இல்லைன்னா சொல்லக்கூடாது, நல்லா தேவ பக்திக்குரிய பிள்ளைகள் வெளியில இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கால் நீங்க போய் பார்க்கறதா இருந்தா, யார் மூலமாவது தெரிய வகையில தெரிஞ்சு வந்து சொன்னீங்கன்னா வந்து சொல்லுங்க, அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சுதந்திரம் கொடுத்தோம். அவங்க போய் பார்த்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல யாரோ சொன்னாரு, ஒரு பாஸ்டர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக போய் ஒரு இடத்துல போய் பார்த்தாச்சு. பிரதர், இந்த சர்ச்சில் இந்த ஒரு ஃபேமிலியில ஒரு கேர்ள் இருக்கா பிரதர் அப்படின்னா, நம்ம போய் பார்ப்போம் அப்படிங்கிறப்ப அந்த பையனுடைய அப்பா அம்மா, பையனுடைய அப்பா அம்மா, நானு, நம்ம வீட்டுல சிஸ்டர், நாங்க ஒரு 5 பேர் போனோம். ஒரு காரை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போய் அந்த வீட்டுல போய் உட்காந்தோம். அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்தாங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்தாங்க. சும்மா பேச்சு கொடுக்குறோம். அவங்க வேற ஒரு சர்ச்சு, சில ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் அப்படி பேச்சு கொடுத்துட்டே இருக்கும் பொழுது, அதுல யார் ரொம்ப யாப் 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 அப்படின்னா மனைவி. அந்த பெண்ணோட அம்மா ஓவர் சவுண்ட். புருஷன் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், மியாவும் மியாவும் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு பேச்சு இல்ல. இந்த அம்மா தான் ரொம்ப ஃபுல்லா பேசுறாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு, இந்த சிஸ்டர் ரொம்ப சவுண்டா இருப்பாங்க உள்ள இருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணையை அழைச்சிட்டு வந்தாங்க, உட்காந்தாங்க, அப்படி பார்த்தாங்க. இப்ப அடுத்தது என்ன நடந்தது, ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சாங்க, அப்புறம் ஒரு காரம் வச்சாங்க, ஒரு பழம் வச்சாங்க, இன்னும் ஸ்வீட்டு, பழம், இன்னும் ஆப்பிள்லாம் இன்னும் என்ன செய்யல, சாப்பிட்டு முடிக்கல, இந்த மிச்சம் மீதியெல்லாம் இருக்கு. அதுக்குள்ளரே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பப்ளிக்கா போட்டு உடைச்சிட்டாங்க. எங்களுக்கு பையனை பிடிச்சிருச்சு, நீங்க என்ன சொல்றீங்க தம்பின்னு ஸ்ட்ரெயிட்டா யார்கிட்டயே. ஒரு சபை இங்கிதம்னு ஒண்ணு இருக்குல்ல, சபை இங்கிதம், சபை அலங்காரம், சபை ஒழுங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் இங்க உட்காந்துருக்கேன், என் பக்கத்துல அந்த தம்பி உட்காந்துருக்காங்களோ, அவங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. கர்த்தருடைய பீடத்துல நின்று பேசிட்டு இருக்கேன், சுத்துல. நீ உலகம் இன்னைக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு பையன் சிவந்த மேனி, பையன் ரூபன், நல்ல வாட்ட சாட்டம், ஐடி, நல்ல எத்தனையோ தௌசண்ட்ஸ் ஆன சேலரி. அப்ப பையனை பார்த்த மாத்திரத்துல அமைக்கணும்டா. See the spirit. ஒரு எப்படி கேட்டாங்கன்னே தெரியல, அவன் பயந்து தெரிச்சு போயிட்டான். அங்கேருந்து வந்து, தம்பி எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்படியே கேட்டாங்க ஸ்ட்ரைட்டா. உள்ளாரெல்லாம் இறங்குனுன்னு தெரியல, அவன் போட்டு அமைதியா உட்காந்து பேசிட்டே இருந்துட்டு கொஞ்சம் கேப் கொடுத்த உடனே, அங்கிள் கொஞ்சம் வெளியில போலாமா அப்படின்னா. சரி போனோம். என்ன அங்கிள் இப்படி கேட்டாங்க ஒரு வார்த்தை அப்படின்னா, ஒன்னும் மோசம் இல்லை, பேசாம இரு, ஒண்ணும் இல்லை, இன்னும் மீதி ஆப்பிள் பாக்கி இருக்கு, இப்ப ஆப்பிள் சாப்பிடலாங்கிறியா வேணாங்கிறியா, வா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச உடனே அப்பயே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, நோ அப்படின்ட்டு.
இதுதான் உலகம் இன்னைக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன, ஏது என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டி பாக்குறதே இல்லை இன்னைக்கு. எல்லாம் எக்ஸ்டர்னல் திங்ஸ் தான் இன்னைக்கு. சாம்பிளுக்காக ஒண்ணு, ஒரு சாம்பிளுக்காக இன்னைக்கு இருக்கிறதான கிறிஸ்துவத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு? அருமையானவர்களே, நம்ம மத்தியில் எப்படி இருக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்களா நடந்துக்கணும். நம்மளுடைய மனம் புதிதா இருக்கணும். உலகத்துக்கேற்ற சிந்தனை நம்மள்கிட்ட இருந்துடக்கூடாது. சிவந்த மேனி, ரூபன், ஐடி, இத்தனை தௌசண்ட்ஸ், ரைட், ஓகே. ஒரே பையன் நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கு, ரைட், அவ்வளவுதான், முடிச்சிடணும். சிஸ்டர், இப்பதான் வந்திருக்கோம், இப்படி கேட்க கூடாது. ஓ சாரி பிரதர், இல்ல இப்படி கேட்க கூடாது. பையனை வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா, தாய் தகப்பா இருக்காங்க, இங்க இருக்காங்க, இப்படி ஸ்ட்ரைட்டா நீங்க இப்படி கேக்குறீங்க, அது தப்பு. அது அவங்க ஜெபம் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். நீங்க பாக்குறாரு, பொண்ணுகிட்ட நீங்க ஜெபம் பண்ணட்டும், பார்த்துட்டு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னால உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. ஓகே பிரதர் அப்படின்னப்ப ரைட். அப்புறம் என்ன, இனிமே மிச்சம் மீதி எல்லாம் ஆப்பிள் இல்லாம திங்கணும். ஓகே ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காபி டீ குடிச்சுட்டு உடனே கிளம்பி ஜெபம் பண்ணிட்டு என்ன செஞ்சாச்சு, கிளம்பியாச்சு. அந்த வீட்டுல ரோமர் 12:2 நான் சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு மனம் புதிதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் என் ஊருக்கு வந்துட்டேன். அந்த வீட்டார் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீடு போய் சேரல பாருங்க, அவங்க வீடு போய் சேரல. அதுக்குள்ள அந்த பாஸ்டர் குறுக்க வந்த அந்த பாஸ்டர், பிரதர் என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டார். பாருங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இல்ல பிரதர், நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன்னு. நாளைக்கு நோன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த பையன் முடிவு பண்ணிட்டாரு, டாடி எனக்கு லேட் ஆனாலும் இருக்கட்டும், நான் எங்க இருப்பேன், நானு எனக்கு தேவ சித்தத்தை எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வெளியில எனக்கு போனாவே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஐ ஃபியர். பிள்ளைகள் மறுபடி பிறந்திருக்காங்களாங்கிறதே சந்தேகமா இருக்கு. இன்னைக்குதான் வெளியில உள்ள நிலைமை. மறுபிறப்பு அடைஞ்சிருக்கீங்களான்னு கேட்டா ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்றாங்க. born again அப்படின்னா நான் ஞானஸ்தானத்தை பத்தி கேட்கல, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்களா அப்படின்னு எங்களுக்கு என்னன்னு தெரியலங்கிறாங்க. இதான் இன்னைக்கு வெளியில உள்ளதான நிலைமை. அதனால நான் வெளியில உள்ளவர்களை அற்பமா எண்ணி நாம் நம்மை மேன்மையா சொல்ல. மனம் புதிதாகணும். புறம்பான காரியங்களுக்கு வெயிட் அதிகமாய் கொடுத்துட வேண்டாம். எக்ஸ்டர்னலுக்கு வெயிட்ட கொடுத்துட்டு இன்டர்னலுக்கு நாம் உள்ளான விஷயங்களுக்கு நாம் கவனம் செலுத்தல. தேவனுடைய சித்தம், காட்லினஸ் இருக்கா? தேவ பக்திக்குரியவர்களா இருக்காங்களா? ஓகே, சிலர் மாநேரமா இருக்கலாம், உள்ளார காட்லினஸ் இருக்கும். சிலர் சிவந்த மேனியா இருக்கலாம், உள்ளார காட்லினஸ் இருக்காது, முரட்டாட்டமான ஆவி இருக்கும். அது எப்படி தெரியும் நமக்கு? ஏமாந்துடக்கூடாது. தகப்பனே, என் வாழ்க்கையில தேவ சித்தம் வந்து நடக்கணும். எக்ஸ்டர்னல் திங்ஸை வச்சு நான் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சோ இந்த விஷயத்துல தாவீது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த மேரேஜ் என்ன ஆச்சு அப்படின்னா, தாவீதுக்கு எத்தனையோ மனைவி. இந்த முதல் மனைவியினுடைய காரியம், இவருடைய மேரேஜ், இவருடைய காரியங்களாம் ஃபெயிலியர். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லை. அப்படின்னா நாம் பெரிய ராஜாவுக்கு நாம் மருமகன் ஆகணும். நல்ல பெரிய இடம், பெரிய சம்பந்தம், எனக்கு ஒரு ஹானர் இருக்கு, ஒரு கணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, இந்த பக்கம் எனக்கு அழகு இருக்கு. அப்படி பையனுக்கு பொண்ணு கூட மாறி இருக்கும். அப்படி மாதிரி அழகு காசு ரெண்டுமே டிசெப்டிவ் திங்ஸ். 2 திங்ஸ் ஆர். ஒன்னு மார்க் 4 வாசிக்கிறோம், ஐஸ்வர்யத்தினுடைய அதாவது டிசிட்ஃபுல்னஸ். ஐஸ்வர்யம் வஞ்சனை உள்ளது, அழகு வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ரெண்டுமே வஞ்சனை உள்ளது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுன்னு வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 31. மார்க் 4 ஐஸ்வர்யம் வஞ்சனை உள்ளது. ரெண்டுமே டிசெப்டிவ் திங்ஸ், நம்மளை வஞ்சித்து மோசம் போக்கிடும். அப்ப இந்த வஞ்சனையில இருந்து யார் தப்பிக்க முடியும்? இந்த வஞ்சனையில யார் தப்பிக்க முடியும் அப்படின்னா, யாருடைய மனம் புதிதாய் இருக்கிறதோ அவங்கதான் என்ன செய்வாங்க,
தப்பிச்சிருவாங்க. அப்பனே நோ, இது 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 வந்து வஞ்சிக்கிறது. ஐஸ்வர்யம் வஞ்சிக்கும், இது வஞ்சிக்கும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. என் மனம் புதிதாகட்டும். அருமையான இளைய தலைமுறையே, இளைய தலைமுறையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வாலிப நாட்கள்லயே உங்களுடைய மனம் புதிதாவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. சோ பைபிள் எப்படி பாக்குறோம் பாருங்க. இவருடைய மேரேஜ் எல்லாம் பின்னால் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. இவருடைய மேரிட் லைஃப் எடுத்து படிச்சு பாருங்க. காலத்துக்கு மலடி, சாகிற வரைக்கும் மலடி, தம் புருஷனை அற்பமாய் எண்ணினவள். அதுக்கப்புறம் தாவீதுக்கு அடுத்து மனைவி. ஓகே, ஏன் இந்த ஃபெயிலியர் அப்படின்னா, தாவீது தன்னுடைய மனம் புதிதாகாத நாட்களில் அவன் பிரபஞ்சத்துக்கு ஒத்து அவனுடைய கண்ணோட்டம் இருந்ததனால் அவன் இதை மாதிரி சூஸ் பண்ணி முடிவு எடுத்துட்டான். ஓகே, நம் இரண்டாவது சத்தியத்தை சொல்லணும்னு சொல்ல வந்தது அப்படின்னா, மறுபடியும் இந்த ரோமர் 12:2 நாம் போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2. ரோமர் 12:2. இங்க நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய நன்மையும், எத்தனை வார்த்தை ஆவியான போட்டிருக்காரு பாருங்க, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறியணும். அப்படி இல்லை அப்படின்னா தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில போய் இடத்துல போய் நான் ஃபிக்ஸ் ஆயிடும். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு சில காரியங்களை தேவனிடத்தில் பரிபூர்ணமான சித்தம் இல்லாதபடிக்கு சில காரியங்களை தேவன் அனுமதிப்பாரா அப்படின்னா தேவன் அனுமதிப்பார். பைபிள்ல இருந்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். 3 things சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் அனுமதி சித்தத்திற்குள்ள தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் செய்யாமல் என் வாழ்க்கையில நான் பெர்மிசிவில் அனுமதி சித்தத்துக்குள்ளரே நான் போன ஆள். ஆகாயத்துல ஸ்லோவ் பண்ண விரும்பல. வேதத்திலிருந்து ஒரு 3 எக்ஸாம்பிள சொல்றேன். என் லைஃப்ல இருந்து ஒண்ணு சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நிதானிச்சு பாருங்க. ஒரு காலம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்திலிருந்து நான் வெளியில வந்துடக்கூடாது. பெர்ஃபெக்ட் வில்ல தான் நம்ம உட்காரணும். ஓகே, ஒரு 3 உதாரணங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். ஒன்று சாமுவேல் 8ஆம் அதிகாரம். இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 4 இஸ்ரவேலர் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவனானீர், உம்முடைய குமாரன் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி, see the word, அந்த வார்த்தையை கவனிச்சிட்டீங்களா? சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி, இந்த உலகத்தாரை போல, இந்த பிரபஞ்சத்தை போல. ரோமர் 12:2 அதான் வாசிச்சோம். இந்த பிரபஞ்சத்தை போல, நம்மளை சுற்றி இருக்கிற ஜாதி ஜனத்தை போல எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்ட்டாங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஏன்னா இந்த ஜனங்கள், அது அடுத்த வார்த்தை பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ராஜாவாக இருந்து ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்ப தேவன் தன்னுடைய ஹார்ட்ட சொல்லிட்டார். இந்த ஜனங்களுக்கு என்ன கவனிங்க, இந்த ஜனங்களுக்கு நான் ராஜாவா இருக்கணும், நான் ஆண்டவனா இருக்கணும், நான் லார்ட்,
கர்த்தர், ஆண்டவர், ராஜா, நான் தான் கிங். கர்த்தர் ராஜாவா இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு யானைப்பட, எதுக்கு குதிரைப்பட, எதுக்கு யானைப்பட, எதுக்கு குதிரைப்பட, எதுக்கு சேனை? அவர் பார்த்துக்குவாரு. ஒரு இடி முழக்கம் வந்தா போதும், முடிஞ்சு போச்சு. ஒரு சனகரிப், ஒரு சிரியாவுடைய ஒரு சேனையை, ஒரு சனகரிப்புங்கிறதான ஒரு ரொம்ப மமதையில வந்ததான அகங்காரமாய் ஆணவமாய் வந்த ஒரு சனகரிப்பினுடைய சிரியாவுடைய ராஜாவை, அவனுடைய சேனையை சும்மா ஒரு தூதன் தான் போட்டிருக்கு. ஒரு தூதன் 1,80,000 பேர் என்ன செஞ்சார்? ஒரு நைட்ல முடிஞ்சிருச்சு. பைபிள் எடுத்து பின்னால படிச்சு பாருங்க. ஒரு தூதன் போதும். தேவன் தூதர்களை வச்சிருக்காரு. எலிசாவுடைய வேலைக்காரன், ஐயோ நம்மளை சுத்தி நிறைய என்ன வருது, குதிரைப்படம், அந்த படம், இந்த படம் எல்லாம் வருதுங்கிறப்ப எலிசா என்ன சொல்லுவார் அப்படின்னா, தேவனே கர்த்தாவே, இவனோட கண்களை என்ன செய்யுங்க, இவன் கண்களை கொஞ்சம் வெளிச்சம் கொடுங்க, பார்க்கட்டும். பார்த்தா என்னது, எல்லாம் எல்லாம் அக்கினி ரதமுமா குதிரைனா நிக்குது, எல்லாம் அக்கினி ரதமுமா இருக்கு. நான் நீண்ட வருஷங்களுக்கு முன்பாக பண்டிட் ராமாபாயினுடைய பூனால இருக்கக்கூடிய முக்தி மிஷனுக்கு ஒரு முறை ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தோம். அப்ப பண்டிட் ராமாபாயினுடைய அந்த முக்தி மிஷனுக்கு நான் போயிருந்த பொழுது அந்த அம்மையாரை குறித்து நிறைய காரியங்களை சொன்னாங்க. லிட்டரலாவே ஃபயர் வந்தது அவங்களுடைய முக்தி மிஷன்ல. அந்த அம்மாவனுடைய காலத்தில் வாலிப ஸ்திரீகள் எல்லாம் இரவும் பகலும் அவங்க மத்தியில் ஒரு ரிவைவல் நடந்தது, ஒரு எழுப்புதல் நடந்த காலம். ஒரு ராத்திரி பொழுது அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப, வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அக்கினி அந்த ரூம்ல வந்துருச்சு. இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் பயந்துட்டு ஐயோ நெருப்பு வருதுன்னா தண்ணி எடுத்து ஊத்துறதுக்காக போயிட்டாங்க. ஒரே சவுண்டு, சலசலப்பு போயிட்டு பண்டிட் ராமாபாய் ஆள் ஷார்ட்டா தான் இருப்பாங்க. உடனே விழுந்துருச்சு, மாடிக்கு போறாங்க. பார்த்தேன், நோ யூ cannot quench it, it's fire, God's fire, receive it. அது தேவனுடைய அக்கினி. அந்த அக்கினியை நீங்க அவிச்சிட முடியாது, நீங்க தண்ணி ஊத்திலாம் நீங்க அணைச்சிட முடியாது. பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னாங்க. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ள அனுபவங்கள் இல்ல. எஸ், அந்த அம்மையாருடைய அந்த முக்தி மிஷன்ல போய் அவங்க சொன்ன சாட்சி நாங்கெல்லாம் கேட்டோம். ஃபயர். அந்த அம்மையாரினுடைய எழுப்புதல் அங்க நடந்து நிறைய பேர் கன்வர்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கன்வர்ஷன், மனம் திரும்பி அதெல்லாம் வந்து வட இந்தியாவில எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த எழுப்புதல் அங்க நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா இந்த அம்மாவை என்ன செஞ்சிடணும், இவங்களை அடிக்கணும், துன்புறுத்தணும், கொலை செய்யணுங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலர்லாம் வந்திருக்காங்க. ராத்திரில பார்த்தா இந்த எலிசா கண்டது போல அந்த அக்கினி ரத குதிரைகள்லாம் பார்த்திருக்காங்க. இது மாதிரி நிறைய டெஸ்டிமனி சொல்லுவாங்க அந்த அம்மாவை குறித்து. அருமையானவர்களே, சோ இது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற கர்த்தரு சோனி சொங்கட்டான். சிலருக்குலாம் எப்படி இருக்காங்கன்னா சோனி சொங்கட்டா மாதிரி, கையால் ஆகாத ஒரு சிலர்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. தேவனை அப்படி மட்டுப்படுத்திட்டோம். தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய வியாபித்திருக்கிறதான தேவனுடைய மகத்துவங்கள் எல்லாம் நம்மளுடைய அவிசுவாசத்தினாலும் பார்க்கக்கூடிய விசுவாசம் உள்ள கண்கள் இல்லாதனால ஒண்ணு கையாலாகாத தேவன், ஒண்ணு வேலைக்கெல்லாம் ஆகாது. அவசர ஆத்திரத்துக்குலாம் இந்த கர்த்தர் ஒத்து வர மாட்டாருங்க. சிலர் உள்ள மைண்ட் எல்லாம் அவசர ஆத்திரத்துக்குலாம் அந்த கர்த்தர் ஒத்து வர மாட்டாரு. நாமளே அதான் பாத்துக்க வேண்டிதான். இதெல்லாம் துணிகரம். பாருங்க, இங்க ஒரு ஜனம், எல்லாருக்கும் ஒரு யானைப்படம் இருக்கு, ஒரு குதிரைப்படம் இருக்கு, சேனை இருக்கு, கத்தி கபடா எல்லாம் இருக்கு. ஒரு ராஜா முன்னால போறாரு. நாங்க நாடோடி மாதிரி இருக்கோம், ஒரு நாடோடி கும்பலாவே நாங்க இருக்கோம்.
எங்களை சுத்தி உள்ளவனுக்குலாம் ரொம்ப ஒரு நீட்டா ஒரு ராஜா ஒரு படை அப்படின்னு இருக்கு. அப்ப தேவனுக்கு இவ்வளவு துக்கம் இருக்கும், இவ்வளவு துக்கம் இருக்கும். நான் அவர்களுக்கு ராஜாவா இராதபடிக்கு இவ்வளவு சர்வ வல்லமுள்ளவனா இருக்கேன். இப்படி எல்லாம் உங்களை நான் நடத்தினேன். உங்களோட முற்பிதாக்களை 400 வருஷத்துக்கு மேல நீங்க அடிமையிலா இருந்தவங்கள அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்துல எல்லாம் உங்களை நான் மீட்டேன். இப்படி எல்லாம் செஞ்சு உங்களை வழி நடத்தி உங்களை செங்கடலை புழக்க வச்சு யோர்தானை கடக்க வச்சு எரிக்கோவை அடிச்சா அதை அடிச்சு இதை அடிச்சு இவ்வளவு காரியங்களை செஞ்சு நான் வந்தது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நான் உயிரோட இருக்கேன், நான் உங்களை நான் நடத்துறேங்கிறது சுத்தமா மறந்துட்டு எனக்கு சகல ஜாதிகளை போல எனக்கு ராஜா வேணும்னு நீ எப்படி கேட்ட பாரு. நீ என்ன தள்ளிட்ட மேன், நீ என்ன தள்ளிட்ட. தேவனுக்கு துக்கம். ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் தேவனுக்கு துக்கம். இது என்ன துக்கம்? சாமுவேல் அவர் ஒன்ன தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க மேன். இது துக்கம். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பேசுறார் பாருங்க. எப்ப நடந்த சம்பவத்தை ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேலர்களை ஆண்டவர் கடிந்து கொள்றார். என்ன அப்படின்னா 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஓசியா 13:9. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்க உன்னுடைய ஜட்ஜஸ்? எனக்கு ராஜா வேணும், எனக்கு நியாயாதிபதி வேணும், குதிரைப்படை வேணும், யானைப்படை வேணும், காலார்படை வேணும் கேட்டியே. அவன்லாம் உன்னை ரட்சிக்க வேண்டியதானே? ராஜா வேணும்னு கேட்டல்ல, படை வேணும்னு கேட்டல்ல, அவங்க எங்க போயிட்டாங்க எல்லாம்? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். நான் உனக்கு கோபத்திலே ராஜாவை கொடுத்தேன், நான் உனக்கு என் துக்கத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். இன்னொரு வார்த்தையும் பார்ப்போம். சங்கீதம் 106வது சங்கீதம், சங்கீதம் 106வது சங்கீதம் 14ஆம் வசனம். 106 சங்கீதம் 106:14. வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். லீன்னஸ் இன் தர் சோல்ஸ். அதாவது இச்சை உள்ளவனாகி தேவனை பரீட்சை பார்த்து, நான் சொல்றேன், என்ன கவனிங்க, என்ன கவனிங்களா? தேவனிடத்துல நையி 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 நையின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், குடு 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 ராஜா குடு ராஜா குடு ராஜா குடு நெய்யி 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 நெய்ன்னு வச்சுங்களேன், ஆர்டர் கொடுத்துருவார். வேண்டான்னு சொல்லி பாப்பார், எனக்கு வேணும் 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 வேணும், எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னா வச்சுக்க. இதோ இச்சை. தாப்பனே, உங்களுடைய சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற ஜபம் எங்க இருக்கு? உமக்கு சித்தம் இல்லாததை என் வாழ்க்கையில கொடுத்துறாதீங்க 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 கொடுத்துறாதீங்க. சின்சியரா தேவனிடத்துல ஜெபம் பண்றது எப்படி? கொடுங்க கொடுங்க கொடுங்க, நெய் 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 நெய்ன்னு போட்டு வச்சோன்னு வச்சுக்க வச்சு. நீ தானே கேட்ட வச்சுக்க. ராஜா வேணும் இல்ல, ராஜா ராஜா வேணும் இல்ல, ராஜா 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 இல்ல, ராஜா வச்சு. அதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் உன்னோட சேர்த்து. இச்சித்ததை அவர்கள் இச்சித்ததை கேட்டதை நச்சரித்ததை தேவன் கொடுத்துருவார். ஆனால் அதோட சேர்த்து என்னத்தையும் சேர்த்து அது இன்னொன்னு சேர்த்து கூடவே போகும். இளைப்பு சேர்த்து போகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம்
அதோட அந்த ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம் மட்டும்தான் இல்ல, கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து ஒண்ணு வரும். அவருடைய மனப்பூர்வமாய் அவர் ஒண்ணு நமக்கு எனக்கு நம்ம ஒவ்வொருவருக்கென்று தேவன் வைத்திருக்கிற தீர்மான திட்டத்தின்படி ஒன்றை கொடுக்கிறார்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். அதோட வேதனையை என்ன செய்யார்? கூட்டார். தேவனுடைய சித்தம் இல்ல, அவருடைய பரிபூர்ண சித்தம் இல்ல, நை நெச்சரிச்சு ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா ஓகே வச்சுக்க, பிளஸ் இலைப்பூ அதை சேர்த்து வாங்கி. விளங்கிட்டீங்களா? வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. அவரிடத்திலிருந்து ஒண்ணு வருது அப்படின்னா அவராகவே பார்த்து இது என்னுடைய பரிபூர்ண சித்தம் வச்சுக்கன்னு கொடுத்தா நோ இலைப்பு, நோ வேதனை, நோ கோபம், ஆசீர்வாதம். அது இல்லாதபடிக்கு நாம நெச்சரித்து அவர் இச்சித்து ஒண்ணு கேட்டோம் அப்படின்னா ஓகே வச்சுக்க, பிளஸ் வேதனை, பிளஸ் இலைப்பு. நான் 1 சாமுவேல் 8க்கே போயிடும். 1 சாமுவேல் எஸ் கொடுத்தாரான்னு கேட்ட கொடுத்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். அவர்கள் 7ஆம் வசனத்தில் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படிட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்களை என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்து தங்கள் எல்லா செய்களின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் சொல்லிட்டார் பாருங்க. இது என்ன புதுசா? நான் என்னைக்கு எகிப்திலிருந்து சாமுவேல் எப்படி பேசுறாரு பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு. சாமுவேல் உற்று, இது உனக்கு புதுசா இருக்கு. நான் அவர்களை அன்னையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆரம்பத்துல அவர்களை சபைக்கு அழைச்சிட்டு வந்தனா இப்படி சொல்லிடக்கூடாது. நீ இன்னைக்கு பாக்குற மேன், நீ இன்னைக்கு பாக்குற, நீ இன்னைக்கு தீர்க்கதரிசியா வந்திருக்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த சந்ததிக்கு நீ தீர்க்கதரிசியா நீ இருக்க அப்படின்னு. நான் இவர்களை சந்ததியா நான் பார்த்துட்டு வரேன். இவர்களை எகிப்துல இருந்தே இவங்களை நான் பார்த்துட்டு வர்றேன். நீ உனக்கு வயசு இவ்வளவு வயசு, நான் சந்ததியா அன்னையிலிருந்து இன்னைக்கு இதான் ரைட்டா நான் பார்த்திருக்கேன். உற்று போ, அவங்க சொல்றதெல்லாம் சரி. பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க. நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படிட்ட நாள் மட்டும் இந்நாள் மட்டும் அவர்களை என்னை விட்டு வேற தேவர்கள் எப்படி எல்லாம் அவருடைய எல்லா செய்தது போல அவர்கள் இப்ப நீ இடையில நீ குறுக்க வந்த போன்ட்டே அவங்க செய்யறாங்க. இப்போதும் அவர்கள் சொல்ல கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்துது. தலைவா, நீ உன் தலைவனை கேட்டல்ல, அதனுடைய கான்சிக்வன்சஸ் இப்படி எல்லாம் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு விட்டு ஏற்படுத்திட்டார். இப்ப இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதுங்கிறது இப்ப நீங்க சொல்லுங்க ஆகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன சொல்லுங்க? யார் ராஜாவா இருப்பது? நீங்க சவுண்டா சொல்லணும். தேவனே கர்த்தரே அவர்களுக்கு என்னவா இருக்கணும்? ராஜாவா இருந்து ஆளுகை செய்யணுங்கிறதா தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஆனால் இப்ப தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்டார், ஒரு ராஜாவை ஏற்படுத்திக்கன்னு சொன்னார். அது என்ன சித்தம்? பெர்மிசிவ் வில், அனுமதி சித்தம். அருமையானவர்களே, நம்ம இங்க உள்ள ஹால்ல உள்ளவங்க யாரும் நம்மளுடைய வாழ்க்கை எந்த சித்தத்துல நம்ம வண்டி ஓட்டக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னா அனுமதி சித்தத்துல இருக்கக்கூடாது. இது அனுமதி சித்தமா, இது பர்மிசிவ் இல்லா அப்படிங்கறது அதெல்லாம் தெரிஞ்சு போடும். வேத வார்த்தைகள் இடங்கள், வேத வார்த்தையில நமக்கு அனுமதி, வேத வார்த்தை இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நமக்கு சொல்லுவார் இது இல்ல இது இப்படி அப்படின்னு. ஓகே, எனக்கு விரிவாய் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சும்மா 2 நீங்க வேத பகுதியை நீங்க பின்னால் எடுத்து நீங்க தியானிங்க. இன்னும் 2 உதாரணங்கள் வேதத்திலிருந்து நீங்க தியானிக்கணும், போய் தியானிக்கணும். என்னாகமும் 32 குறிச்சு வச்சுங்க. என்னாகமும் 32, அதை நான் உங்களுக்கு விரிவாக சொல்லல.
இன்னொன்னு ஆதியாகமும் 19. ஒன்னு ஆதியாகமும் 19ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, லோத்தினுடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. லோத்தை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? எங்க போக சொன்னார் சொல்லுங்க? எங்க போக சொன்னார்? மலைக்கு ஏறி போ அப்படின்னாரு. தேவனுடைய அனந்த ஞானம். மலைக்கு ஓரி போ அப்படின்னார். என்னால முடியாது. ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு? டோன்ட் கம்பல் மீ, டோன்ட் கம்பல் மீ. என்ன மலைக்கு ஏறி போ சொல்லி எங்களை கம்பல் பண்ணாதீங்க, என்னால முடியாது, நான் சமவெளியில தான் நான் போவேன் அப்படின்னு. ஓகே, பர்மிசிபிள். ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? மனைவி உப்பு தூண், பிள்ளைகள் வேசி மார்க்கத்தார், முழு குடும்பமும் நாஸ்தி. இதான் அனுமதி சித்தம். மலைக்கு போகணும்ல, தேவனுடைய அனந்த ஞானம் இல்ல. கிட்டக இருக்கு பிரதர், கிட்டக இருக்கு பிரதர், சோவார் கிட்டக இருக்கு, நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னா அனுமதி சித்தம். ரூபன், ரூபன் காத், ரூபன் வம்சத்தாரும் காத் வம்சத்தாரும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படின்னா, யோர்தானை கடந்து கானானை போய் சுதந்திரிக்கணும். இந்த 2.5 கோத்திரத்தார், இந்த ரூபனும் இந்த காத்து வம்சத்தாரும் பார்த்தாங்க, யோர்தானை போய் கடந்து இனி போய் நமக்கு எங்க சீட்டு உழுவோம், யோசுவா எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுப்பார், நமக்கு நமக்கு ஏகப்பட்ட கையில நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா திரட்சியான பிசினஸ், திரட்சியான ஆடு மாடு மந்தையில வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மந்தையில வச்சுக்கிட்டு இந்த யோர்தானை கடந்து அந்தண்ட போய் நம்ம உட்காரும் பொழுது இந்த யோசுவா ஏதாவது ஒரு சீட்டை கூட்டு போய் நீ இந்த பார்டர்ல நீ இருன்னு சொல்லிட்டா அப்படின்னா என் பிசினஸ் என்ன ஆகும்? எனக்கு பிசினஸ் வேணும்ல, என்ன பிசினஸ் நல்லா பிழைக்கணும்ல. அப்ப 2 பேருமே டக்குன்னு என்ன முடிவு பண்ணிட்டானுங்க அப்படின்னா, 2 பேரும் மோசஸ்ட சொல்லி, பிரதர் என்ன பிரதர், நாங்க யோர்தானுக்கு இக்கரையில் உள்ளதான இந்த கிளையாத்து பகுதியிலேயே நாங்க உட்காந்துக்கிறோம். ஏண்டா அப்படின்னா நல்ல பச்சையா இருக்கு, இங்க என்ன இருக்கு அப்படின்னா நீர்வளம் இருக்கு, எங்களோட பிசினஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆடு மாடு மந்தைக்கெல்லாம் நல்லா இருக்கும், நாங்க இங்கே சௌகரியமா இருந்துக்கிறோம். இதுவும் காணியாட்சிக்கு உட்பட்ட பகுதி தானே, எப்படி பாரு, இதுவும் காணியாட்சிக்கு உட்பட்ட பகுதி, நாங்க இங்கே இருந்துடுறோமே, நாங்க பார்டர்லயே இருந்துடுறோம். பார்டர் கிறிஸ்டியன்ஸ் யோர்தானை தாண்டி சுயத்துக்கு மறிச்சு கொண்டு போய் சகோதரர்கள் மத்தியில போய் இருக்கிறதுக்கு சிலருக்கெல்லாம் விருப்பம் இருக்காது. சிலர்லாம் வந்து என்ன இருக்குன்னா, சகோதரத்துவத்தின் மத்தியில் எல்லா கோத்திரங்களோடு கூட கலந்து உள்ளார பத்திரமா நம்ம இருக்கணும் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு யோர்தான்லாம் கிடக்கணும், சுயத்துக்கெல்லாம் சாகணும், சகோதரர்கள் மத்தியெல்லாம் இருக்கணும். இது ஏன் அது பேசாம அந்த பார்டர்ல உட்காந்துட்டு அப்படியே எழுந்துச்சு போயிடலாம்ல. ஓகே, நாம எல்லாரும் ஜோம் பண்ணுவோம். அப்படியே நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா ஆள் காணும். நம்ம இங்க இருந்து பாக்குறப்ப பார்ப்போம், உட்காந்துருக்காங்களே, முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னா ஆமீன் பார்த்தா வண்டி எடுத்து போயாச்சு. பார்டர் உள்ளார தலையை கொடுக்கறது கிடையாது, தலை கொடுக்கறது கிடையாது. அவங்களாம் ரொம்ப புத்திசாலிகள் நினைச்சிட்டு இருக்காங்க பார்டர்ல உட்காந்துட்டு இருக்கிறவங்க. பைபிள்ல 1 நாளாகமும் 5ஆம் திருப்ப வேண்டாம், 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. முதல்ல பிசாசானவன் யார தொட்டான்? அசீரியா ராஜா வந்து முதல்ல யார அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா பார்டர்ல உள்ளவன் அடிச்சுட்டு போயிட்டான். சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தால், இந்த உலகத்தினுடைய காரியங்களினால், பணம் காசு பிசாசுனுடைய வஞ்சனை தந்திரங்களால் அந்த குடும்பங்கள் எல்லாம் கேப்சர்ட், எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ரூபன் காத்தினுடைய வம்சத்தார். ஏன்? பார்டர்.
பர்மிசிவில். நாங்க இங்கே இருந்துக்கிறோம், விட்டுருங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மோசே என்ன சொல்லுங்க, இருந்துட்டு போகணும். இப்படிதான் வேதத்துல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நாம் பார்க்கிறோம். எதுல இல்லாதபடிக்கு அப்படின்னா, பரிபூர்ணமான சித்தம் இல்லாதபடிக்கு பர்மிசிவிலேயே இருக்கிறது. யாக்கோபனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், பெத்தேலுக்கு போனார், இவன் சுக்கத்துல உட்காந்துக்கிட்டான். பெத்தேலுக்கு போ அப்படின்னார். இவர் யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, மனம் புதிதாவல, சுக்கோத்துல உட்காந்துக்கிட்டார். 10 வருஷம் இருந்தார். கடைசியில யாரை இழந்துட்டார் அப்படின்னா, தன்னுடைய மகள் லேயாள் இடத்தில் பெற்ற தீனாளை இழந்துட்டார். யார் பொறுப்பெடுக்கிறது? யாக்கோபு தான் பொறுப்பெடுக்கணும். கர்த்தர் சொன்னது அங்க, நீ இருந்தது இங்க. அருமையானவர்களே, வேதம் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதுக்கு இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம்? நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி, அவர்கள் செய்த தப்பிதத்தை நாம் செய்திடாதபடிக்கு. அவர்களுக்கு ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், நமக்கு வேற சூழ்நிலையா இருக்கலாம். தகப்பனே, உங்களுடைய சித்தம் செய்யணும், நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்துல என் வாழ்க்கை அமையட்டும், அதை நான் மாத்திர வேண்டாம், என் சித்தத்தை நான் செஞ்சிட வேண்டாம், போட்டு நைன்னு நம்ம கேட்டுற வேண்டாம். இதுக்கு மனம் புதிதாகும்படிக்கு நாம் ஜெபிப்போம். என்னுடைய லைஃப்ல இருந்து நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன்னு சொன்னேன். எஸ், நானும் இந்த தப்பு பண்ண ஆளுதான். அதனால உங்களை நான் நியாயம் தீர்க்கவோ ஆக்கினிக்குள்ளா தீர்க்கவோ கிடையாது. நான் இந்த ஃபூலிஷா நான் செஞ்சிருக்கேன், நான் பயணிச்சிருக்கேன். என்னுடைய என்னுடைய குடும்ப ஜீவிதத்தில் 2009, 2010, 2011 இந்த 3 வருஷங்களும் என்னுடைய பொருளாதாரத்தில் மிகவும் நெருக்கடியான ஆண்டுகள். பினான்சியல் கிரைசிஸ், சிங்கிள் இன்கம். எல்லாம் பிள்ளைகள்லாம் ஒவ்வொருத்தரும் எல்லாம் அண்டர் கீழ் படிப்பா இருப்பாங்க, அப்புறம் மேல் போஸ்ட் கிராஜுவேட் போவாங்க. கீழே இருப்பாங்க, மேலே எல்லாம் ஒவ்வொருத்தரும் 2 வருஷம் கேப். ஒவ்வொருத்தருக்கும் செமஸ்டர் ஃபீஸ், போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு உண்டான ஃபீஸ், அண்டர் கிராஜுவேட்டுக்கு உண்டான ஃபீஸ், செமஸ்டர் ஒரு செமஸ்டருக்கு இவ்வளவு, அடுத்த செமஸ்டருக்கு இவ்வளவு, இதுக்கு ரெடி பண்ணணும். கடன் வாங்கக்கூடாது, ஆனா கடன் படக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கன்விக்ஷன். கடன் வாங்கக்கூடாது, யாரிடத்துல கையேந்த கூடாது. என்னுடைய கன்விக்ஷன், நோ எஜுகேஷனல் லோன். எனக்கு அதுல விருப்பம் இல்லை. இன்னைக்கு யாராவது கேட்கறாங்கன்னா நீங்க சூழ்நிலையை பார்த்துங்கன்னு சொல்றதே தவிர எனக்கு அந்த கன்விக்ஷன் கிடையாது. நோ எஜுகேஷன் லோன். நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் நீங்க இப்படி இது பண்றீங்க, எஜுகேஷன் லோன் போடலாமே. என் பிள்ளைகளுடைய தலையில இந்த மாதிரி லோன் எல்லாம் சுமக்க நான் வைக்க விரும்பல. பிள்ளைகளுடைய தலையில் ஒரு லோனிசம், ஒரு களிமண் மூட்டைய, ஏதோ ஒரு தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் தான் வாசிக்கிறோம், களிமண் மூட்டையை சுமக்கிறார்கள் அல்லவோ. களிமண் மூட்டையை சுமக்கிறார். என் பிள்ளைகளுடைய தலையில இந்த மாதிரி லோன் சொல்லிட்டு களிமண் மூட்டையை நான் சுமக்க வைக்க விரும்பலைங்கிறது என்னுடைய சித்தம். விட்டாச்சு. ஆண்டவரே, நான் பாக்குறேன், விசுவாசிக்கிறேன், நீங்க பாத்துக்குவீங்க. இப்ப இந்த 3 வருஷம் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறதுக்கு இப்ப என்னுடைய இதான் அனுமதி சித்தம். தேவனிடத்துல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, +2க்கு மேத்தமெட்டிக்ஸ் நான் டியூஷன் எடுக்கிறேன். 10th கிடையாது, +2க்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் டியூஷன் எடுக்கிறேன். அது எனக்கு ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஒரு கன்விக்ஷனை கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இது ஒரு +2க்கு நீ ஸ்டூடெண்ட்டுக்கு நீ டியூஷன் எடுக்கிற அப்படின்னா அவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட். நீ எடுத்தா சிரத்தா செய்யணும், உன் கைக்கு நேரிட்டது முழு பலத்தோடு செய்யணும். எல்லாம் அவரவர்கள் கல்லூரிக்கு போக வேண்டியது, அதிக மார்க்கோட கொடுக்கணும். அதனால நீ முழு கரையும் கொடுத்து உன்னால செய்ய முடியுமா? ஒரு பக்கம் குடும்பத்தை பார்க்கணும், ஒரு பக்கம் சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணணும், இதோட கூட எதையும் பார்க்காத அப்படின்னு ஒரு உள்ளார ஒரு சத்தம். ஆனாலும் எனக்கு பணம் தேவைப்படுதே ஆண்டவரே. அப்ப அந்த நாட்கள்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 1200 உட்காந்து கால்குலேஷன் பாருங்க. கால்குலேஷன் ஒரு 30 ஸ்டூடெண்ட் எடுத்தா இத்தனாயிரம் ரூபாய் வரும். ஒரு கால்குலேஷன்.
இத்தனை ஸ்டூடெண்ட் எடுத்தா இத்தனை ஆயிரம் வரும், 40 ஸ்டூடெண்ட் எடுத்தா இப்படி வருங்கிறது எல்லாம் பேப்பர் தானே, எல்லாம் கால்குலேட்டர் தானே, இல்ல நம்பர் தானே, கால்குலேஷன் பண்றதுக்கு என்ன கதை, எல்லாம் போட்டு உடைச்ச உடனே ஓகே, யார்ட்டையும் கடன் போடக்கூடாது, நம்ம உழைப்போம். நேரத்தை எடுக்குது, அவ்வளவு நேரத்தை எடுக்குது. காலையில சாட்டர்டேல லீவ் நாள்ல கிடைக்கிறப்பெல்லாம் உட்கார்ந்து நேரத்தை எடுத்து +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிறோம். கால்குலேஷன் எவ்வளவு, இந்த வருஷத்துக்கு இத்தனை ஆயிரம் வரும், அது இவனுடைய பட்ஜெட்டுக்கு போகும், இது இவ்வளவு வந்துச்சுன்னா இங்க போகும் அப்படிங்கிறது மைண்ட் கால்குலேஷன், பர்மிசிவில். எல்லாம் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. 1200 ரூபாய்க்கு ஒரு பையன் அங்கேருந்து வர்றான், சிஸ்டர்கிட்ட போய் ஒரு கணக்கு வைக்கிறான். 200 ரூபான்னு ஒருத்தன் கொடுக்குறான், இவங்க பால் பணம் கொடுக்குறாங்க. ஒருத்தன் 300 ரூபா தர்றான், கேஸ் பில்லு கொடுக்குறாங்க. டெலிபோன் பில்லு, இபி பில்லு, கேஸ் பில்லு, அரிசி பருப்பு லொட், அவன் கொடுக்கறதெல்லாம் எப்படி இருக்குது, எப்பா கணக்கு வச்சுக்கிட்டியா, கணக்கு வச்சுக்கிறியா, அவங்க எல்லாம் கணக்கு, இவங்க கணக்கு வச்சுக்கிறாங்க. வேற சுப்பிரமணி, மகாலிங்கம், சுப்பிரமணி வரவு, மகாலிங்க வரவுன்னு அவங்க பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. எழுதி 300 400 400 முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எப்பா எத்தனை ஆயிரம் இருக்கு பாருங்க, எத்தனை ஆயிரம் இருக்கா, எல்லாம் இபி பில்லு, கரண்ட் பில்லு, பால் பில்லு, ஒண்ணு தேரலையா? ஏது எல்லாம் அப்பப்ப வந்துச்சு, அப்பப்ப 100 200 கொடுத்தா எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டேன், எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி மிச்சம் மீதி இருக்கும்ல, சரி பாக்கி கொடுப்பாங்கன்னு கேட்டா, கரெக்டா என்ன பண்ணானுங்கன்னு கேட்டா, ஜனவரி மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆள் எல்லா பில்லும் ஜூட். பிப்ரவரி மாசம் பரீட்சை, வாத்தியாட்ட இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டோம், எக்ஸாம் எல்லாம் எழுதணும், பேப்பர்லாம் திருத்தினா எல்லாம் வந்தாரு, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போயிட்டானுங்களாம். சரியா போச்சா? இது யாருடைய சித்தம்? அடிச்சா இப்படி அப்படியே வலிச்சு 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 100 200 பால் பில்லும், இபி பில்லும், அந்த பில்லும், இதுக்கே எல்லாம் செலவாகி இப்படி பெருசு பெருசா தூக்கி பெருசு ஒண்ணு வெயிட்டா வரும்டான்னா எல்லாம் போச்சு. சிச்சி சிச்சி, இதை தூக்கி எறிஞ்சுடா சாமி. மினிஸ்ட்ரிலையும் இல்லாம உடம்பையும் வருத்திக்கிட்டு இது ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப தேவனுடைய சித்தத்தை பாருங்க. காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் காட், அவர்தான் நம்மளுடைய ராஜா. 6th பே கமிஷனுடைய அரியர் ஒண்ணு போடுறான். 6வது பே கமிஷனுடைய அந்த நிலுவை தொகையை கவர்மெண்ட் எப்படி சட்டம் போடுறான் அப்படின்னா, 2009, 2010, 2011 3 தவணையா பிரிக்க சொல்றான் கவர்மெண்ட், போடுறான் பாருங்க சட்டத்தை. ஆசிரியர்களுடைய 6th பே கமிஷன், 6வது ஊதிய கமிஷனுடைய அந்த நிலுவை தொகையை, வருகிறதான நிலுவை தொகையை எப்படி பிரிக்கிறான் அப்படின்னா 3 தவணைகளாக பிரிச்சு 9, 10, 11, அதான் அந்த மணிக்ஸ்ல, அதான் அந்த இயர்ஸ். அப்படி இதை எப்ப கொடுக்கணும் அப்படின்னா ஏப்ரல் மாசம் டெலிவரி பண்ணுங்கிறான். வருது கரெக்டா, ஃபீஸ்க்கு போகுது, அடுத்த வருஷம் வருது ஃபீஸுக்கு போகுது, அடுத்த வருஷம் வருது ஃபீஸ்க்கு போகுது. இது யார் செய்யறா? இது விசுவாசத்தினால் உண்டானது. முதல்ல நான் எடுத்த டியூஷன் என்னடான்னு கேட்டா இஸ்மவேல். முண்டி 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 வலிச்சு 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 நாம பெற்றெடுத்த இஸ்மவேல் இப்ப அங்கேருந்து ஒரு பே கமிஷன் அரியர் போய் கரெக்டா போய் பிக்ஸ் பண்ணுது. அது விசுவாசத்தினால் உண்டாகும் ஈசாக். ஆமென். இதுக்கப்புறம் நான் டியூஷன் எடுப்பேன், இதுக்கப்புறம் டியூஷன் எடுப்பேன், போதும்டா சாமி. அடுத்தடுத்த செட்டு வரும், சார் 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 சார். அந்த பெத்த பிள்ளைங்களுடைய தாய் தகப்பெல்லாம் வருவாங்க, அந்த பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க, சார் 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 வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பு சார். 2 நாள் ஆகுது, 2 நாள். நைனா வேண்டாம் நைனா, வாங்க நைனா, போதும். நான் இஸ்மவேலை பெற்றெடுத்தது போதும், தவிடு தின்னது போதும், வேர்த்து வடிச்சது போதும்.
விளங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ கர்த்தர், ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பரிபூர்ணமான சித்தத்தில் அவரையே நாம் சார்ந்து இருக்கும் பொழுது, இப்ப நான் மேன்மை பாராட்டலாம் முடியாது. மேன்மை பாராட்டுவோமா? நான் நான் உங்களெல்லாம் டியூஷன் எடுத்து வளர்த்து உங்களெல்லாம் ஆளாக்கணும்னு சொல்ல முடியுமா? ஒண்ணும் முடியாது. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார், அவ்வளவுதான். அவர் செய்யறார். அருமையானவர்களே, ஆகாயத்துல சிலவம் பண்ண வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையில எங்கேயும் எதுல போய் உட்காந்துட வேண்டாம். அப்படின்னா அனுமதி சித்தத்துல போய் உட்காந்து, தேவன் அனுமதி போறான்னு கேட்டா, எஸ், நீ எடுக்கணும்னு நினைக்கிறல்ல, எடுமே, எடு. நீ எடுக்கணும்னு நினைக்கிற, எடு. வீடு கட்டணும்னு நினைக்கிற, இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற, போயிட்டு ஒரு வெளியூர் போயிட்டு வரணும்னு நினைக்கிற, ஓகே, அவர் வாட்டு சொல்லிடுவார். நை நை, ஓகே, கோ. யூ வாண்ட் ராஜா, ஓகே, ஹேவ் இட் ராஜா. இது செய்யணுமா, செஞ்சுக்க. அங்க போகணும், இங்க போகணும், நான் அண்டார்டிகா போகணும், போ, அண்டார்டிகா போ. கட்டணும், கட்டுக்க. சொல்லி பாப்பார், சொல்லுவார், சொல்லாமல் இருக்க மாட்டார், சொல்லிட்டே இருப்பார். மீறி போன விட்டுருவார். நாம் யாவரும் எழுந்து ஒரு சிலர் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் அநேக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நாம் கேட்டது போல அந்த ரோமரில் நாம் கேட்டது போல அந்த ரோமர் 12:2 நாம் வாசித்தோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம் சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களை குறித்து நான் வாசித்தோம், நம்ம கேட்டோம். அவங்க அந்த ரூபான் கோத்திரத்தாரும் அந்த தான் கோத்திரத்தாரும் அவங்க எப்படி அந்த இதை தெரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இது என்னுடைய சித்தத்தை, என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய நோக்கத்தை வைத்து கொண்டு ஆண்டவரே நான் அப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பிரபஞ்சத்துக்கு ஒத்த எனக்கு நலமாக தெரிகிறபடி, எனக்கு நோக்கமாக தெரிகிறபடி ஆண்டவரே நான் எதையும் தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே எதுவும் என்னுடைய விருப்பம் நிறைவேறக்கூடாது ஆண்டவரே, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நான் தரிக்கக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நான் நிதானித்து பார்த்து நாம் ஆண்டவருடைய நான் வாசிக்கிறோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலும் நம்ம அப்படி அவருக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது. நம்ம வாசித்தோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தான் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி விரும்பினாங்க. ஆண்டவர் தான் ராஜாவாக இருக்கணும். ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க, அந்த ராஜா ஆளணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. உண்மையாலுமே நமக்கு தேவன்தான் ராஜாவாக இருக்கணும். ஆண்டவர் தான் நம்மளை ஆளணும். நம்முடைய இறுதியங்களை நம்ம கேட்டு பார்க்கணும். ஆண்டவரே உண்மையாலுமே நீர் எனக்கு ராஜாவாக இருக்கிறீங்களா? அது எப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய சித்தமே எனக்கு செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லும்போது அந்த மத்தேயு 6 நான் வாசிக்கிறோம், பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதைப் போல பூலோகத்திலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய இருதயத்திலும்
ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படணும் ஆண்டவரே. இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நமக்குன்னு ஒரு சித்தத்தை வச்சுக்கிட்டு, நமக்குன்னு ஒரு விருப்பத்தை வச்சுக்கிட்டு, நமக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம செய்யும்போது அங்கே நம்ம கேட்டது போல் அங்கே வாதையை தேவன் அனுப்புகிறாங்க. அவங்க விரும்பினாங்க, ஆனால் நீ பெற்றுக்கோ, அதை பிரதர் அழகாக சொன்னாங்க, நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அங்கே ஒரு வாதையை அனுப்புனாங்க. அவங்க தொந்தரவு நை நை நைன்னு கேட்டனால ஆண்டவர் கொடுத்துட்டாங்க, ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வாதையை உண்டு பண்ணினாங்க. அப்படி நமக்கு இருக்க வேணாம். உண்மையாலுமே ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்தில் ஆகிய என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே செய்யும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி, உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட பகுத்தறிவு உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய விருப்பத்தையும் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அவருக்காக நம்ம காத்திருக்கும்போது, அவருடைய விருப்பத்துக்காக, அவருடைய நேரத்துக்காக ஒரு காரியத்தை நம்ம குடும்பங்களில் செய்யணும். நமக்கு ஒரு சமாதானம் இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு சமாதானம் இல்லைன்னா நம்ம தாமதிக்கணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, ஒன்று செய்யணும், ஆனால் எல்லா வகையிலையும் வாசல் அடைக்கப்பட்டிருக்குன்னா ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டோம்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. அது மாதிரி எக்ஸாம் நடக்குது, காலேஜில் படிக்கிறோம், ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய நோக்கத்தை கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம குழப்பமாக இருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை நமக்கு பயமாக இருக்குது, திகிலாக இருக்குது, சூழ்நிலை நம்ம குழம்பி போயிருக்கோம். ஆனால் எல்லா சமயத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்யும்போது, அவரிடத்தில் நாம் அவரை அண்டி போகும்போது, அவரை நோக்கி போகும்போது அவர் நமக்கு சரியான பாதையை, சரியான வழியை, சரியான குடும்பத்தை, சரியான வாழ்க்கையை தேவன் நமக்கு நியமித்து கொடுப்பாங்க. அது நம்முடைய சுயபலத்தினால் ஆகாது. ஆனால் தேவனிடத்தில் நம்ம நெருங்கி போகும்போது, ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவங்களா இருக்காங்க. சரியான தீர்மானத்தை எடுக்கும்படி அவர் நமக்கு உதவி செய்வாங்க. அதுக்கு என்னென்னா நம்முடைய மனதளவில் நம்ம மறுரூபம் அடையணும். மறுரூபம் என்பது அப்படின்னா ஒரு மனுஷன் அவன் மாறி இருக்கிறான், மனம் திரும்பி இருக்கிறான், அவன் மாறி இருக்கிறான், அப்படி மாறணும். ஆண்டவரே என்னுடைய மனசு ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வர ஆண்டவரே, ஒன்றிலிருந்து நான் வெளியே வந்துடுறேன் ஆண்டவரே, என்னுடைய மனம் முன்ன மாதிரி இருக்கக்கூடாது ஆண்டவரே, மாறணும். ஏசாயால தான் வாசிக்கிறோம், ஏற்கனவே வேறொரு ஆண்டவன்கள் எங்களை ஆண்டாங்க, ஆனால் இப்போவோ ஆண்டவரே நீரே என்னுடைய தேவன் அப்படின்னா என்னுடைய சுயம் என்ன ஆண்டுது, என்னுடைய விருப்பம் என்ன ஆண்டுது, என்னுடைய நோக்கம் என்ன ஆண்டுது. ஆனால் இப்போவோ ராஜாவே நீங்கள் என்ன ஆள்றீங்க ஆண்டவரே. அவர் ஆளும்போது நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மெய்யான ஆறுதலை தேவன் வச்சுருக்காங்க. அந்த வசனத்தை நான் வாசிப்போம். ஏசாயா அந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கூட்டத்தை முடிப்போம். அந்த வசனம், ஏற்கனவே இங்கே எங்களை ராஜாக்கள் ஆண்டாங்க, ஆனால் இப்போது நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வரும். 26:11 நான் வாசிக்கலாம். கர்த்தராகிய கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள், ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கொண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியையிலெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை இல்லாமல் வேறே தேவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவோம். அவர்கள் செத்தார்கள், ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட இரட்சகர்கள் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரை அழிய பண்ணினீர். அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்கள் தேவனாகி கர்த்தாவே, உம்மை இல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டாங்க. வேறே ஆண்டவன்மார், வேறே ஒரு நோக்கம், வேற ஒரு விருப்பம், என்னுடைய இச்சை, என்னுடைய நோக்கம், என்னுடைய சுயம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு ராஜாவு மாதிரி இருக்குது, பெரிய ஒரு ஆண்டவன் மாதிரி இருக்குது. நான் சொல்லுவதுதான் கேட்கணும், நான் தான் ராஜா அப்படிங்கிற அந்த சுயம்,
இப்படி ஆண்டாங்க ஆண்டவரே. இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவோம். உம்மையே நாங்கள் சார்ந்துருவோம். ஒவ்வொரு தேவைக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்ட ஆண்டவரே. உம்முடைய நோக்கமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்ட ஆண்டவரே. அவர்கள் செத்தார்கள் அப்படின்னா நம் சுயத்துக்கு சாகும்போது, நம்முடைய விருப்பத்துக்கு சாகும்போது, நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய நோக்கத்துக்கு சாகும்போது, சிலுவை எடுக்கும்போது அவர்கள் செத்தார்கள். அவர்கள் மாண்டார்கள், ஜீவிக்க மாட்டார்கள். இரட்சகர் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரை அழிய பண்ணினீங்க. இப்படி நம்முடைய சுயம், நம்முடைய சொந்த அபிப்பிராயம், நம்முடைய நோக்கம், இது எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்கள் அழிச்சிருங்க ஆண்டவரே. சுயங்கிற நானுங்கிற அந்த எனக்குன்னு தேடக்கூடிய அந்த இதெல்லாம் அழிந்து போட்டு ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் மாண்டு போட்டு ஆண்டவரே. உம்முடைய சித்தமே என் வாழ்க்கையில் நிறைவேறிட்ட ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சித்தத்தை, நோக்கத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம அதில் என்ன ஆகும்னா மறுரூபமாகும். மறுரூபம். பழைய மனுஷன் செத்து நீதிக்கு பிழைக்கும்போது நம் மறுரூபமாகணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய கடந்த வாழ்க்கையெல்லாம், கடந்த சுயநலமெல்லாம் மாறி நம்ம ஒரு மறுரூபமாகணும். தேவனுடைய சித்தம், பரிபூர்ணமான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்காங்க. நாம் கேட்ட வார்த்தைகளுக்கு ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் நாம் ஜெபிக்கலாம். நாம் எழும்பியிருக்கலாம். பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சாமி. ஆமாண்டவரே, உம்முடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நாங்கள் பகுத்தறியத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய மனம் புதிதாகும்படி உதவி செய்யுங்கப்பா. பழையவைகளெல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே, எல்லாம் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய மனம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தில் நிலைத்திருக்கும்படி, உமது விருப்பத்தின்படி நாங்கள் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆமாண்டவரே, எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே எங்களுக்கு கூடும் ஆண்டவரே. உமது சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருநாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பாரத்தோடும் தேவையோடும் பலவீனத்தோடும் இறுதியில் ஆறுதலுக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பீராக, நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆம் சாமி, எத்தனையோ சமயங்களில் உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே. உம்முடைய நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்ப்பா. தேவனே, நாங்கள் அந்த ஆவியை பகுத்தறியக்கூடிய ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனது புதிதாக வேணும் ஆண்டவரே. நாங்கள் அப்படியே இருக்க வேணாம் சகப்பனே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. நாங்கள் வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி உமது சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சாமி. தேவையோடு வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், குடும்பத்தில் ஆறுதலையும், ஒருவருக்கொருவர் ஐக்கியத்தையும், அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும்படி நீர் உதவி செய்யும் சாமி. குடும்பங்களை கட்டு ஆண்டவரே, சபைகளை கட்டு ஆண்டவரே. தகப்பனே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா பலவீனங்களும் நீங்கி போட்டு ஆண்டவரே. இந்த நாளின் ஆகாரத்துக்காய் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும். உண்ணுமக்காய் வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.